எல்லாருக்கும் வணக்கம். இதான் இங்கே அரசியல், ஆக்கப்பூர்வமான அரசியல், அறிவுபூர்வமான அரசியல், மக்களுக்கான அரசியல், தளபதி விஜயோட அரசியல் வேற லெவல் தெரிய சம்பவம். நம்மளே ஷாக் ஆகிட்டோம். இந்த மாதிரி எதிர்பாராத நேரத்தில் இறங்கி சிக்ஸர் அடிக்கிறதுல தளபதி விஜயோவில் மிஞ்சவே முடியாது, யாருமே கெஸ் பண்ண முடியாது அவருடைய அரசியலை. அப்படிதான் இன்னைக்கு தெறிக்க விட்டுருக்காரு. அதாவது தங்கச்சிகளுக்கு ஒன்றுனா நான் சும்மா ஓட்டுறோனாப்பா அப்படிங்கிற மாதிரி. இனிமேல்லாம் அவருக்கு ஆச்சரியத்தில் வந்துட்டாருன்னா பாகுபலி சம்பவமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு இறங்கி நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி பண்ணிட்டாரு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஹாப்பி. ஏன்னா என்னடா இது, அரசியல் காலத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோக்குள்ள ஒரு சம்பவம் நடைபெறுது, வெறும் கண்டனரிக்கை மட்டும் விட்டுட்டுருக்காரு. அடுத்தாப்புல இறங்கி காத்துக்கு வந்திருக்க வேண்டாமா, இல்லைன்னா அதுக்கு அடுத்தாப்புல ஒரு அரசியல் பண்ண வேண்டாமா, எல்லாரும் அரசியல் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க மட்டும் அமைதியாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானே ரொம்ப வந்து ஆதங்கத்தில் 2-3 வீடியோக்களில் பேசியிருப்பேன். ஸோ நம்மளுடைய ஆதங்கத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுதான் நம்ம தளபதி விஜயோட பிடிச்சதே. நாம் நினைச்சலாம் அதை அவர் செஞ்சிருவாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு நான் அதிரடியாக வளர்ந்து விட்டு காலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு லெட்ரு, அவர் கைப்பட லெட்டர் விட்டுருந்தாரு. அப்பவே நம்ம யோசிச்சோம், என்னடா எப்போவுமே பார்த்தீங்கன்னா அறிக்கை தான் விட்டுருப்பாங்க, அவர் கைப்படையே ஒரு லெட்டர் எழுதி விட்டுருக்காரு. என்ன நினைக்கிறதுக்குள்ள மத்தியானம் 1 மணிக்கு ஆளுநரை போய் சந்திச்சிட்டாரு. ஸோ என்னென்ன ட்விஸ்ட், ஏன் வந்து ஆளுநரை பார்த்தாரு, ஸோ அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். இன்னைக்கு நிறைய பேருக்கு தூக்கம் இருக்கு, எதிர்கள் கூட இருக்கலாம். ஸோ அவங்களாம் கதறுவாங்க. முதல்ல நம்ம என்ன சம்பவங்கிறத பார்த்துருவோம். ஸோ அதாவது எல்லாருக்கும் தெரியும், அதாவது பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அந்த பெண்ணுக்கு நடந்த அந்த காலேஜில் நடந்த அந்த கொடூரம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ உள்ள ஒரு இஷ்யூ ஆச்சுன்னு தெரியும். இந்த ஆளுங்கிற கட்சியோட அந்த கையலாகத்தனம், அவங்களுடைய சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு இல்லாமல் பெண்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு கொடூரம் நடந்தது. எல்லா கட்சி தலைவருமே கடன் தெரிவிச்சிருந்தாங்க. சில கட்சி தலைவர்கள் அவங்க கூட செம்படிப்பாங்களே, கூட்டணியில் உள்ள கட்சி தலைவர் மட்டும் அதை பற்றி பேசலை. மற்றபடி எதிர்கட்சியில் உள்ள எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அதை பற்றி பேசியிருந்தாங்க. தளபதி விஜயவும் கண்டனம் தெரிவிச்சிருந்தார். ஸோ அப்போவே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் தளபதி விஜய் கண்டனம் மட்டும் தெரிவிச்சிட்டு இருக்காரு ஏன்னு கேட்டிங்கன்னா, இதை அழகாக யூஸ் பண்ணும். ஏன்னா அரசியல் களத்துக்கு வந்தாச்சு, அரசியல் எதிரியா ஆளுங்கட்சி நம்ம சொல்லியாச்சு. அப்போ ஆளுங்கட்சி பண்ணுற தவறுகளை சுட்டி கட்டி அந்த இடத்துல அரசியல் பண்ணணும்ல, அரசியல் கட்சினா அரசியல் பண்ணி ஆகணும்ல. அப்படிதான் நம்ம யோசிச்சு நம்ம வந்து பேசியிருந்தோம். ஏன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியான அதிமுகவும் சரி பாஜகவும் சரி அழகாக கையில் எடுத்து அரசியல் பண்ணாங்க, போராட்டம் நடத்தினாங்க. பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து ஒருபடி மேலே போயிட்டு எப்படியே இதை வந்து ஒரு சென்சன் நோக்கியா நம்ம பக்கம் ஈர்க்க வைக்கணும், ஒரு ட்ரெண்டிங் ஆகணும்னு நினச்சிட்டு அவர் வந்து இறங்கி சாட்டையெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த அளவுக்கு இது வந்து ட்ரெண்டிங் ஆக்கிட்டாரு. அது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கவனம் ஈர்க்காக தான் பண்ணாரு. பண்ணது முட்டாள்தனமான விஷயம் மாதிரி தோணினாலும் அதை வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு சென்டிமெண்ட்டாக யூஸ் பண்ணிட்டாரு. பெண்கள் எல்லாருமே நம்மளுக்காண்டி அந்த அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சாட்டை எடுத்து வச்சுக்கிறாரு, பெண்களுக்காண்டின்னு ரொம்ப கண்ணீர் விட்டு நிறைய வந்து வீடியோக்கள் சமூக நம்ம பார்த்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது அண்ணாமலை அவ்வளோ சொல்லும்போது அப்போ அண்ணன் தளபதி விஜய் மேலே எவ்வளோ தங்கைகள் பாசமாக இருக்காங்க அது தளபதி விஜய்க்கு தெரியும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சினிமா துறையிலே தளபதி விஜய் தான் பெண் ரசிகர்கள் அதிகம். ஸோ தங்கைகள் தாய்மார்கள்னு எல்லாருமே தளபதி விஜய் ரசிப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட தளபதி விஜய் அரசியல்களுக்கு வரும்போது அதான் பெண்கள் அவ்வளோ ஆதரிச்சாங்க. ஸோ அப்படிப்பட்ட அவர் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் இப்படி பெண்ணுக்கு ஒரு சம்பவம் நடக்கும் போது அதை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கண்டனரி கூட நிப்பாட்டுறது எப்படி வந்து ஏற்றதாகும், களத்துக்கு வரணும், இல்லை தளபதி விஜய் வர முடியாட்டாலும் அவனோட கட்சி சேர்ந்தவங்க வந்து இன்னைக்கு ஒரு அது ஒரு போராட்டமாக ஆக்கிடல. ஏன்னா அப்போதானே பெண்கள் மத்தியில் எங்களுக்கு ஒரு பிரச்சனை தளபதி வருவார்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வரும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ அதனால நம்மளுடைய ஆதரவு தெரிவிச்சிட்டோம். ஆனால் அதெல்லாம் போகிற மாதிரி இன்னைக்கு களத்துக்கு நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநரே போய் சந்திக்க போயிட்டார். ஆளுநர் சந்திக்க போனாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும், அதாவது ஒரு மாநிலத்தில் முதலமைச்சர் இருக்கும்போது அங்கே வந்து சட்டம் ஒன்றும் சரியில்லை, அவரோட ஒரு கையலாக அரசு நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அடுத்த கட்டம் ஆளுநர் போய் போனாலே முடிஞ்சு போச்சு, இவரு சரியில்லை, ஸோ நீங்கள் டேக் ஓவர் பண்ணுங்க அப்படிங்கிறது தான். ஸோ இதுலேயே தெரிஞ்சிருக்கும். ஸோ தரமான சம்பவம். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் ஒன்றும் சரியில்லை, ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொரு நாளும் ஒரு மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது அதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லாமல் சொல்லிட்டு நேரம் ஆளுநர் போய் சந்திச்சார். ஸோ அப்புறம் ஆளுநர் சந்திச்சு என்னென்ன விஷயங்கள் பேசினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும், பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும். அதுக்கப்புறம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் நிவாரண நிதிக்கெல்லாம் ஒழுங்காக மத்திய அரசு வந்து மாநில அரசுக்கு உண்டான அவங்க கேட்ட நிதியை வந்து வழங்கலை, இதெல்லாம் நீங்கள் வந்து வாங்கி தரணும் அப்படின்ட்டு ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காரு. ஒரு 15 நிமிஷம் 10-15 நிமிஷம் பேசிட்டு இருந்திருக்காரு. ஸோ இப்போ இதுதான் அரசியல் வட்டத்தில் பயங்கரமான ஒரு ஃபிளாஷ் மிஸ் ஆகுது. ஏன்னா எதிரிகள் கூடாரங்கள் எதிரிகள் இந்த விமர்சனங்கள் பண்ணுறாங்கல்ல, இவங்கெல்லாம் தளபதி விஜய் என்ன மாதிரியான ஒரு அரசியல் பண்ணுவார்னு யாருமே கெஸ் பண்ணவே முடியல. இந்த உளவுத்துறை வச்சு என்னதான் நீ கண்காணிச்சாலும் அவர் வந்து யாருமே எதிர்பாராத நேரத்தில் இறங்கி அடிக்கிறவர். புரியுதா? இப்போ யாருமே இன்னைக்கு எதிர்பார்த்துருப்பாங்களா அவர் கண்ணை அரிச்சு விட்டாருப்பா, அவர் பணையை விட்டு வெளியே வர மாட்டாருப்பா அப்படின்னு எவ்வளோ ட்ரோல்கள், எவ்வளோ மீன்கள். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கல என்ன வேணா விமர்சனம் விட்டு போ, எனக்கு என்ன பண்ண தெரியும், நான் என்ன மாதிரியான ஒரு அரசியல் பண்ண வந்துருக்குது எனக்கு தான் தெரியும் அப்படின்ட்டு சடனாக இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநரை மீட் பண்ணி இதெல்லாம் சரி பண்ணுங்க அப்படின்ட்டாரு. இப்படி சொன்ன உடனே தெரிஞ்சிருக்கும் அப்போ முதலமைச்சர் இங்கே வந்து டம்மியாக இருக்காரு தேவையில்ல அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் ஆளுநரை, அதாவது முதலமைச்சர் மீறி ஆளுநர்கிட்ட போய் சந்திக்காருன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்ட்டு. ஸோ வேற மாதிரி தளபதி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரிக்க விட்டாருன்னே சொல்லலாம். ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாடகைகள் விளம்பரதாரிகள் இவங்களாம் ஆரம்பிப்பாங்க விமர்சனம் பண்ணுறதுக்கு. பார்த்தியா இவர் ஆளுநர் போய் சந்திக்கிட்டார், நம்ம தான் ஆர்மையாக சொல்லியிருக்கோமே இவர் வந்து பாஜகவோட பி டீம் சங்கி அப்படின்னு ஆரம்பிப்பானுங்க. நீ என்ன சொங்கி வேணா சொல்லிட்டு போ, அவர் வந்து பார்த்தீங்கன்னா தேநீர் விருந்து அந்த போகலை, நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே உள்ள நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சங்கின்னு போட்டு யூடியூப் எல்லாம் உடனே ஓடி வந்தான், முட்டு வந்தால் வருவானே உடனே
எப்பா உங்க தலைவர்கள் மாதிரி தேநீர் வந்து அருந்ததுக்கு போலப்பா தளபதி வந்து மக்களுக்காக தங்களுடைய தங்கைகள் தாய்மார்களுக்காக அவங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும்னு சொல்லி இங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் பார்க்க போயிருக்காரு. அதுக்காக வேண்டுகோள் வைக்க போயிருக்காரு. அவரோட டீ சாப்பிடே போனாரு. சரியா? வேற லெவல். இன்னும் என்னென்ன அதாவது இன்னும் ஒருத்தர் வருவானுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து எழுதி கொடுத்தாங்க, அதை கொடுத்தாங்க, இதை கொடுத்தாங்கன்னு. அதுக்கு தான் நீ காலையிலே செஞ்சு போயிட்டார். அவரே கைப்பட எழுதிட்டாரு. போதுமா உனக்கு இதுக்கு மேல? ஏன்னா அவருக்கு வந்து அவர் வந்து எதையுமே சொந்தமா யோசிக்காத மாதிரியும் மற்றவங்க எழுதி கொடுத்து மற்றவங்க சொல்றதா அவர் கேட்டு நடக்கிற மாதிரியும் அதுக்காக அவர் உச்சத்துல இருந்து இவ்வளவு இறங்கி வந்திருக்காரு அரசியல் பண்றதுக்கு. நீங்க நினைச்ச மாதிரிலாம் அரசியல் பண்றதுக்கு அவரே புதிய கட்சி ஆரம்பிச்சுட்டு வரணும். இது தளபதி விஜயோடைய அரசியல், மக்களுக்கான அரசியல். அவர் என்ன பண்ண நினைக்கிறாரோ அதை வந்து சிறப்பாக செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாரு. நீங்களாம் கதறிட்டே இருங்க. இன்னும் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நான் இப்போ வந்து தளபதி விஜய் அவர்களையே பார்த்துட்டு அதை பற்றி உங்களுடைய ஷேர் பண்ண அப்படிங்கிறது தான் உடனடியாக வந்தேன். ஏன்னா அந்த ஒரு ஹேப்பி மூமெண்ட்டை ஷேர் பண்ண அப்படின்ட்டு. இனிமேல் இந்த கதறெல்லாம் வரும்ல, அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் செஞ்சுட்டு போகலாம். ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. பாய்.